ஹாய், இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபால் அதை பற்றியும் அதோட காசஸ் பற்றியும் அதை எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் ஃபாலோட காமன் காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டிலோஜன் எஃப்ளூயம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட், ஒரு பர்சனல் லாஸ்னாலேயோ ஒரு மேஜர் கிரீஃப் ஈவெண்ட்னாலேயோ இல்லைனா ஃபாலோயிங் ஒரு ஃபீவர், சாதா ஃபீவர் கிடையாது, ஒரு சிவியர் வைரல் ஃபீவர் லைக் டெங்கி ஃபீவர், டைஃபாய்ட் ஃபீவர், சிக்குன் குனியா, அல்ல பெட் ரிடன், ஏதாச்சும் ஒரு ரீசன்னால பெட் ரிடனா இருந்தாலோ அது நடந்து ஒரு 3 months கழிச்சு ஒரு ஹேர் ஃபால் இருக்கும். பட் அது பார்க்க சிவியரா இருந்தாலும் டெஃபினட்டா இது நார்மல் ஆயிடும். இதுக்கு பேர் டிலோஜன் எஃப்ளூயம். இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹேர் ஃபால். அதுக்கப்புறம் ஜென்ரலா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்ல இன்னொரு மேஜர் காமன் காஸ் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா. அதுவே ஃபீமேல்ஸ்ல வந்தா ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்மோன் அண்ட் ஜெனட்டிக், அதாவது ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால். இதுதான் மேல்ஸ்க்கு வந்து மெயினா அந்த முடி வந்து சைட்ல பின்னாடி போறதும், அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து சென்டர்ல வந்து ஹேர் ஃபால் ரொம்ப டென்சிட்டி குறையறதும் காரணம். அடுத்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹேர் ஃபால் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் குறைபாடு, மினரல் குறைபாடு, தைராய்டு ப்ராப்ளம், ரத்த சோகை அதாவது அனீமியா, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் காமன் காசஸ் ஆஃப் ஹேர் ஃபால். நீங்கள் ஹேர் ஃபால் அவாய்ட் பண்ணுறதுக்கு சாப்பிட வேண்டியது கீரை, சீட்ஸ், நட்ஸ் லைக் ஃப்ளாக் சீட்ஸ், வால்நட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் எக்ஸ், அப்புறம் பெரிஸ் லைக் ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், ராஸ்பெரிஸ். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் குறையும், உங்களோட ஹேரோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ஹேர் ஃபால் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் நியூட்ரிஷனல் மாடிஃபிகேஷன்ஸ், நான் இப்போ என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னோம் அதெல்லாம் நீங்கள் உங்களோட டெய்லி ஃபுட்டில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது எப்பன்னா உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் 100 ஹேர்ஸ்க்கு மேலே கொட்டுது ப்ளஸ் ரொம்ப நாளாக கொட்டுது அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க அசஸ் பண்ணிட்டு நியூட்ரிஷன், விட்டமின் டெஃபிஷியன்சி, அனீமியா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவாங்க. ஹேர் க்ரோத் சீரம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியும் சரியாகலன்னா ஆன்டி ஹேர் ஃபால் சீரம்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் தரலாம். ரொம்ப தேவைப்பட்டா டேப்லெட்ஸ் போடலாம். இல்லைனா growth factor concentrate therapy or platelet rich plasma therapy அப்படின்றத மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹேர் growth பூஸ்ட் ஆகும்.